கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். ஜனவரி 2025 மார்கழி டு தை பண்டிகை விடுமுறை நாட்கள் எவை பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு 1 புதன்கிழமை, வைகுண்ட ஏகாதசி 10 வெள்ளிக்கிழமை, கூடாரவள்ளி சனி மகா பிரதோஷம் 11ஆம் தேதி சனிக்கிழமை, ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை பௌர்ணமி கிரிவலம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை, தை பொங்கல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் 15ஆம் தேதி புதன்கிழமை, காணும் பொங்கல் உழவர் திருநாள் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. பார்க்கும் 70% அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை. மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர். ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும். கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க. குடியரசு தினம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தை அமாவாசை 29ஆம் தேதி புதன்கிழமை. முக்கிய விரத நாட்கள்: அமாவாசை 29ஆம் தேதி புதன்கிழமை, பௌர்ணமி 13ஆம் தேதி திங்கட்கிழமை, கிருத்திகை 9ஆம் தேதி வியாழக்கிழமை, சஷ்டி விரதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை பிரதோஷம் 11ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, சங்கடகர சதுர்த்தி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏகாதேசி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 25ஆம் தேதி சனிக்கிழமை, சிவராத்திரி 27ஆம் தேதி திங்கட்கிழமை, திருவோணம் விரதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 29ஆம் தேதி புதன்கிழமை. தன்னம்பிக்கை வார்த்தை: இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். அறிவு வரும்போது மனிதன் முதிர்ச்சி அடைகிறான், அவனிடம் ஒழுக்கம் நிலவுகிறது. கவிஞர் கண்ணதாசன்: பிர்லாவை போல சம்பாதித்தேன், ஊதாரியைப் போல செலவழித்தேன், பல நேரங்களில் பிச்சைக்காரனை போல ஏங்கி நின்ற வாழ்க்கைதான் எனக்கு வாய்த்திருக்கிறது. அறிஞர் அண்ணா: நான் சில காரியங்களை செய்யாமல் விடுவேனே தவிர செய்கிற பல காரியங்களை நிறைவாக செய்பவன். அறிஞர் அண்ணா. குட்டி கதை: சிந்தனையாளர் தொல்காப்பியர். கர்ண பரம்பரை கதைகளில் ஒன்று. ஒரு சமயம் இமயமலையில் சிவபெருமானின் திருமணம் நடைபெற்றது. விழாவை கண்டு மகிழ தேவர்களும் மக்களுமாக வந்த வண்ணம் இருந்தனர். அதனால் நிலத்தின் வடபகுதியில் பாரம் அதிகமாயிற்று. வடபகுதி தாழ்ந்தது, தென்பகுதி உயர்ந்தது. அதை கண்ட சிவபெருமான் செய்வதறியாது திகைத்தார். ஏதோ சிந்தித்த வண்ணம் அருகில் இருந்த குடம் ஒன்றை திறந்தார். அதிலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டு வணங்கி நின்றான். அவனுக்கு தமிழ் முதலிய பல மொழிகளையும் கற்பித்து தென்பகுதிக்கு சென்று நின்று பூமியின் நிலையை சமப்படுத்தும்படி அனுப்பி வைத்தார். அம்மனிதன்தான் அகத்தியர். அவர் தென்னாடு வரும் வழியில் கங்கை ஆற்றின் புதல்வியாக காவிரியையும் தம் கமண்ட மண்டலத்தில் எடுத்துக்கொண்டு வந்தார். விந்திய மலையை கடந்தார். நிலத்தின் இயல்பு சீரானது. ஆனால் அவரை கண்ட மக்கள் அஞ்சியோடினர். காரணத்தை காண்போம். அகத்தியரின் உருவம் விசித்திரமானது. ஓரடிக்கும் குறைந்த உயரமும் தொந்தியும் தொப்பையுமான உருவமும் சடைமுடி தாங்கிய தலையும் தாடியுடனும் காட்சியளிக்கும் முகமாக காட்சியளித்தார். இவ்வாறு தோற்றமளிக்கும் ஆணழகனை கண்டவுடன் அலறியடித்து கொண்டு ஓடினர் பலர். யாருமற்ற மலைப்பகுதியில் அகத்தியர் தங்கினார். அவர் தம் கமண்டலத்திலிருந்து காவிரியும் பாய்ந்து ஓடினார். காவிரியாறு உண்டாயிற்று. இப்படியாகி தென்னகத்தில் நிலை பெற்று விட்டார். அறக்கரை வென்று பொதிய மலையில் அகத்தியர் வாழ்ந்து வரும்போது புலத்தியரின் மகளாகிய உலோபா முத்திரையை தானமாக பெற்று மணந்து கொண்டார். தென்பகுதியில் இருந்த தமிழ் சங்கத்தில் அமர்ந்து கொண்டு தமிழ் வளர்த்தார். அப்பொழுது அவரிடம் தமிழ் படிக்க 12 மாணவர்கள் வந்தனர். அவர்கள் தொல்காப்பியன், பனம்பாரன், அதங்கோட்டாசன், துராலிங்கன், செம்பூட்சேய், வையாபிகன், வாய்ப்பியன், கலாரம்பன், அவிநயன், காக்கை பாடினி, நற்றத்தன், வாமனன். இவர்களுக்குள் தொல்காப்பியர் சிறந்து விளங்கினார். குருவின் அன்பிற்கு பாத்திரமானார். நம்பத்தகுந்தவர் என பாராட்ட பெற்றார். எனவே வெகு விரைவில் பிரதம சீடர் என்னும் தகுதியை அடைந்து விட்டார். உண்மையிலேயே தொல்காப்பியர் கல்வி கற்பதில் சிறந்து விளங்கினார். இவ்வாறு இழுக்கும் பொழுது குருபத்தினி தன் தந்தை வீட்டிற்கு போனார். அவளை திரும்ப அழைத்து கொண்டு வருவதற்கு யாரை அனுப்பி வைக்கலாம் என்று அகத்தியர் சிந்தித்தார். ஏனென்றால் அகத்தியர் அழகியான தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டிருந்தார். தான் அவளுக்கேற்ற கணவன் அல்ல என்பதை அவர் மனம் நினைவூட்டு கொண்டிருந்தது.
இருப்பினும் யாரையாவது அனுப்பி தீர வேண்டிய நிலை ஏற்பட்டதால் சிந்தித்தார். நீண்ட நேரத்திற்கு பின் தன் பிரதம சீடனாக தொல்காப்பியரை அழைத்தார். தம் பத்தினியை அழைத்து வர அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு நிபந்தனையையும் விதித்து அனுப்பினார். முன்னும் பின்னும் 4 கோல் நீளம் விலகி நின்று மனைவியை அழைத்து வருக என்று ஆணையிட்டார். உடலை போலவே உள்ளமும் அவலட்சணமாக அமைந்துவிட்ட பொழுது அவர் வேறென்ன செய்வார்? தொல்காப்பியரும் பயபக்தியுடன் சென்று குரு மனைவியை அழைத்து கொண்டு திரும்பினார். திரும்பும் பொழுது வழியில் வைகையாறு குறுக்கிட்டது. ஆற்றில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கிய நேரம். அந்த நேரத்தில் கூட தன் ஆசிரியனின் சொற்படியே அவளை ஆற்றில் இறங்கச் செய்து தாமும் சென்று கொண்டிருந்தார். ஆற்றின் வடகரையை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நீரோட்டம் உயர்ந்தது. தொல்காப்பியர் எப்படியோ தடுமாறி கரையை அடைந்து விட்டார். குரு பத்தினியால் நிதானிக்க முடியவில்லை, தடுமாறினார். வெள்ளம் இழுத்துச் செல்ல தொடங்கியது. தொல்காப்பியர் தவித்தார். ஒரு பக்கம் குருவின் ஆணை, மறுபக்கம் குரு பத்தினியின் உயிர். உடனே ஆபத்திற்கு பாவம் இல்லை என்று அருகில் இருந்த மூங்கில் ஒன்றை எடுத்து குரு பத்தினியிடம் நெருங்கி நின்றவாறு நீட்டினார். அவளும் அதை பற்றி கொண்டு கரையேறினாள். இருவரும் அகத்தியரை அடைந்த பொழுது சூதுவாதற்ற தொல்காப்பியர் நடந்ததை நடந்தபடியே குருவிடம் கூறிவிட்டார். ஏற்கனவே சந்தேகத்திற்கு அடிமையாக இருந்த அகத்தியர் தம் மனைவியின் ஒழுக்கத்திற்கும் மாணவனின் பண்பிற்கும் மாசு கற்பித்தார். குருவின் சொற்களை மீறி நடந்த உனக்கும், நடத்தை கெட்ட நயவஞ்சையாகிய உனக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது போகட்டும் என்று சாபமிட்டார். அதை கேட்ட ஒரு பாவமும் அறியாத பேதை மனைவி புழுவென துடித்தாள். நற்குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் திகழ்ந்த தொல்காப்பியர் அதை கண்டு மனம் பதறினார். தன் குருவின் அற்ப புத்தியை கண்டு கடு கோபம் கொண்டார். ஒரு குற்றமும் செய்யாத எங்களை வீணாக சபித்த உமக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது போகட்டும் என்று சபித்து விட்டார். அத்தோடு நீர் வளர்த்து வரும் தமிழ் மொழியும் தமிழ் மக்களும் உம்மை மறந்து போகட்டும் என்று முழங்கி நின்றார். இதன் பிறகு அகத்தியரை மற்றவர்கள் மறந்தனர் என்றும், அதனால் மனமுடைந்த அவர் கடல் கடந்து ஜாவா, சுமித்ரா தீவுகளுக்கு சென்று விட்டார் என்றும் கூறப்படுகின்றது. இந்த கதையை கூட தொல்காப்பியர் ஓர் அருங்குணச் செம்மல் என்பதையே விளக்குகின்றது. இக்கதைப்படி பார்த்தால் அகத்தியரும் ராவணனும் உறவினர்கள் என்பது புலப்படும். எவ்வாறெனில், புலத்தியர் மகளை மணந்தவர் அகத்தியர், புலத்தியரின் மகன் வழி பிறந்தவன் ராவணன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.